வாங்க மோர்க்குழம்பு எப்படி செய்யலாம்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். தயிர் 2 கப் எடுத்திருக்கேன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் இது துவரம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் அரைப்பதற்கு தேவையான பொருள் தேங்காய், 3 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதையும் வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெந்தயம் பொரிஞ்சு வந்ததையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க. போட்டு வதக்கிட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, மோர் குழம்புக்கு தேவையானது. தயிரில் 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். அப்புறம் அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கு அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதை எடுத்து கொட்டிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் வேக வச்சு வச்சுருக்க வெண்டைக்காய், உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அந்த காயை நீங்கள் வேக வச்சு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் பிடிச்சா வெண்டைக்காய் போட்டுக்கலாம், இல்லை பூசணிக்காய் வேணும்னா பூசணிக்காய் போட்டுக்கலாம், இல்லை வடை பருப்பு வடை செஞ்சு அதை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக பொங்கி நுர கட்டி மேலே வரும்போது இப்போ டக்குன்னு அடுப்பை அணைச்சிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், அருமையான சூப்பரான சுவையான மோர்க்குழம்பு ரெடி. சாப்பிட தயாராச்சுங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.